மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க பொன்மார் லொகேஷன் தான். பொன்மார் லொகேஷன்லேயே அது உங்கள் பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி இருக்க ஒரு இண்டிபெண்டன்ட் கார்னர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த ஐரேஸ் அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாம்பாக்கம் போகிற வழியில் நீங்கள் கண்டிப்பாக அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க. SBYA ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சரிங்களா. எக்ஸாக்டாக அந்த ப்ராஜெக்ட் பக்கத்தே தான் நம்மளுக்கு DABC கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் ஒரு நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. இதுனா உங்களுக்கு 23 ஃபீட் ரோடு வரும். நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரோடு பார்க்குறீங்களா, இது நம்மளுக்கு 30 ஃபீட் ரோடு வருங்க. ஒரு எலிவேஷன் பாருங்கள், எலிவேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பிளான் பண்ணி எலிவேஷன் பிளான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு 4 பேர் இப்போ டைனிங் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை வேணாம், இது ஃபுல்லாகவே கிச்சன் ஸ்பேஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த UPVC பேனலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரிங் எல்லாமே கொடுத்துட்டு மேலே அந்த லைட் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த சைட் பாருங்கள், எவ்வளோ ரெசிடென்ஷியல் ஏரியா பாருங்கள், எவ்வளோ வீடுகள் இருக்குது பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு லைவாக தாங்க காட்டிட்டு இருக்கேன். நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்கு எது எதெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அது மட்டும் தான் நான் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கும், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க பொன்மார் லொக்கேஷன் தான். பொன்மார் லொக்கேஷன்லேயே அது உங்கள் பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி இருக்க ஒரு இண்டிபெண்டன்ட் கார்னர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக பொன்மார் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட் ஆகுன்னு பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக பொன்மார் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பொன்மார் போலச்சேரி லொக்கேஷன் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த போலச்சேரி லொக்கேஷன் தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக பொன்மாரில் இந்த போலச்சேரி லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மாம்பாக்கம் ஜங்ஷன் எல்லாருமே தெரியும். மாம்பாக்கத்துக்கு முன்னாடி ஸ்டாப் தான். மேடவாக்கத்துலேருந்து வரும்போது லாஸ்ட் டெட்டுன்ட்டு பார்த்தா உங்களுக்கு மாம்பாக்கம் ஸ்டாப் தான். அது பார்த்தா உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகிற ரூட் சரிங்களா. எக்ஸாக்டாக அந்த மாம்பாக்கம் ஸ்டாப்புக்கு முன்னாடி ஸ்டாப் தான் நம்மளுக்கு போலச்சேரி லொக்கேஷன் வரும். போலச்சேரி DABC கம்யூனிட்டினா எல்லாருக்குமே தெரியும். DABC கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த போலச்சேரி லொக்கேஷனில் ஒரு 500 ஏக்கரில் ஒரு மெகா டவுன்ஷிப் நம்மளுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் கூட தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாக நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. ஸோ சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டெவலப் ஆகிட்ட ஒரு லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த DABC கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சைடும் பாருங்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. அந்த SBI குவார்ட்டர்ஸ் தெரியுதா, அது ஜூம் பண்ணி காட்டுங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை. அந்த ஐரேஸ் அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாம்பாக்கம் போகிற வழியில் நீங்கள் கண்டிப்பாக அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க. SBYA ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சரிங்களா. எக்ஸாக்டாக அந்த ப்ராஜெக்ட் பக்கத்தே தான் நம்மளுக்கு DABC கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் ஒரு நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. எலிவேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு நியூ இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 523 ஸ்கொயர் ஃபீட், 523 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு லேண்ட் ஏரியா வருங்க. பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1100 நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். 2 BHK ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாக. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, இங்கே பாருங்கள் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 ஃபீட் ரோடு வரும். நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரோடு பார்க்குறீங்களா, இது நம்மளுக்கு 30 ஃபீட் ரோடு வருங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நார்த் சைடு பார்த்தா மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23 ஃபீட் ரோடு வரும். ஸோ வெஸ்ட் சைடு பார்த்தா மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் 30 அடி ரோடு வருங்க. உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நீங்கள் வெளியிலையும் கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நீங்கள் பைக் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வெளியில் கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு அந்த ஃப்ளட் எஃபெக்ட் அந்த ப்ராப்ளம்லாம் இஷ்யூ எதுவுமே இருக்காது. கிரவுண்ட் வாட்டரும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கிரவுண்ட் வாட்டர் நம்பி இந்த லொக்கேஷன் நீங்கள் எங்கே வேணாலும் போய் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் சரிங்களா. சரிங்க, இப்போ ப்ராப்பர்ட்டிக்குள்ளே மதுரையில் எல்லாமே பார்த்துடலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உள்ளே போயிடலாம். எலிவேஷன் பாருங்கள், எலிவேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பிளான் பண்ணி எலிவேஷன் பிளான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ரோட் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் ஹைட் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அங்கேயே நம்மளுக்கு ஒரு கேட் இருக்குது. இந்த சைடு நம்மளுக்கு கேட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்க்குறீங்களா இந்த ஸ்பேஸு. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா கார்டனிங் செட் பண்ணுற மாதிரி அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்துலேயும் பாருங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் வந்து பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா உங்கள் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வரக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். கேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த வுட் அண்ட் ஃபினிஷிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குங்க. ஸோ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பைக் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாம். காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு XUV காராக இருந்தாலும் நீங்கள் வெளியில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட்டு, அது மாதிரி 2 சைடு ரோடு சரிங்களா. அப்படியே வாங்க, இங்கே 2 ஸ்டெப் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. சம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6000 லிட்டர் 6000 லிட்டர் ஒரு டிராக்டர் பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு சம்போட கெப்பாசிட்டி வந்துடுங்க. செப்டி டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000 லிட்டர் 10,000 லிட்டரில் நம்மளுக்கு செப்டி டேங்க் கெப்பாசிட்டி வந்துடும். இந்த ஸ்பேஸ் பார்க்குறீங்களா, இங்கே வந்து நம்மளுக்கு போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க. போர்வெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 ஃபீட் 250 அடி வரைக்கும் நம்மளுக்கு போர்வெல் வந்துருங்க. இந்த ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தொட்டியில் பூச்செடிலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க.
இபி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபி வந்துடும். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்கு ஃபினிஷிங் வந்துருங்க. ப்ராப்பர்ட்டியோட லேண்டோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் வெஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கு. மெயின் வாசப்படியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கு. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குங்க. நீங்கள் இந்த பொன்மார் இந்த மாம்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் நீங்கள் வாங்க போனாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 lakhs கிட்ட வந்துருது. அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸே நம்மளுக்கு ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியே சேல்ஸ் வந்திருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரா இந்த லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. ஸோ உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பாக்டான ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ வந்துருங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஒரு விண்டோ வந்துடும் 30 feet ரோடு பார்த்தா மாதிரி. இந்த சைடு நம்மளுக்கு ஒரு யூபிவிசி விண்டோ நல்லா ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 விண்டோக்கு சென்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இங்க டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ ஆப்போசிட் சைட்ல வந்து நீங்க சோஃபா போற மாதிரி அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, நம்மளுக்கு அந்த இபி ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. எல்லாமே 3 ஃபேஸ் இபி தான். அந்த இபி கண்ட்ரோல் பேனல் சிஸ்டம் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஎஸ் வைக்கிற மாதிரி அதுக்கான செட்டப் அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே இருக்குது சரிங்களா. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடுங்க. காமன் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் ஃபிட்டிங்ஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு வெஸ்டர்ன் வேணும் அப்படின்னாலும் வெஸ்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் வேணுனாலும் இந்தியன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஸ்வல் ஒரு ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ அப்படியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 523 square feet நம்மளுக்கு லேண்டே சொல்லியிருந்தோம். ஆனால் கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்கு. கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நீங்கள் டைனிங் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை வேணாம் இது ஃபுல்லாகவே கிச்சன் ஸ்பேஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் அது மாதிரி வச்சுக்கலாம். எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் வேணாலும் வச்சுக்கலாம். கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு வந்துருங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூபிவிசி விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் சைடு அந்த 23 feet ரோடு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அது பார்த்த மாதிரி நம்மளுக்கு இந்த விண்டோ இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே நம்மளுக்கு ஓடிஎஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் சர்வீஸ் ஏரியா மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டாக சன்லைட் வரா மாதிரி வென்டிலேஷன் வரா மாதிரி ஒரு ஓடிஎஸ் ஏரியா சரிங்களா. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்துருங்க. அது பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் நாங்களே எல்லா மேஜர் பேங்க்லேயும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எல்லாமே நம்மளுக்கு எஸ்எஸ்ல வந்துருவாங்க. இங்கேயும் நம்மளுக்கு வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸ்டெப்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே ஒரு பெட்ரூம் இருக்கு, பக்கத்தில் ஒரு பெட்ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். அப்படியே வாங்க. இந்த பெட்ரூமும் பாருங்க நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11x11 11க்கு 11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே நம்மளுக்கு இருக்குங்க. மேலே பாருங்க லேஃப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குங்க. இந்த பாத்ரூம் பாருங்களேன் நல்ல ஒரு பெரிய பாத்ரூமா தான் இருக்கு. அப் டு 6 feet வரைக்கும் டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. இங்கே பார்த்தா நம்மளுக்கு ஏசிக்கான ப்ரொவிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி நம்மளுக்கு வந்துருக்காங்க. அங்கேயும் ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, வாங்க அதையும் காட்டுங்க. திறந்து இந்த பால்கனி ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காற்று வருதுங்க. நல்ல ஒரு பெரிய பால்கனியாகவே இருக்கு. பால்கனி கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ராட்ல கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்களேன், மேலே பார்த்தீங்கன்னா அந்த யூபிவிசி பேனலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரிங் எல்லாமே கொடுத்துட்டு மேலே அந்த லைட் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறது ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இன்னும் நீங்கள் ஊஞ்சல் செட்டப் அது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்தலாம். இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம், இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10x10 10க்கு 10 ஒரு பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11x11ல கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x10ல கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே நம்மளுக்கு ஒரு பால்கனி இருக்குங்க. 2 பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த பால்கனியை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பேக்ட் சைஸ்ல நம்மளுக்கு பால்கனி இருக்கு. அதெல்லாம் ஜூம் பண்ணி காட்டுங்க. அங்கே பாருங்க எவ்வளோ லேஅவுட் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த லேஅவுட்ல இன்னைக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4500 4500 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் இந்த ஏரியாவில் போயிட்டு இருக்குங்க. அது மாதிரி இங்க இருந்து நீங்க ஓஎம்ஆர் ஈஸியா ரீச் பண்ணணும் அப்படின்னாலும் இங்க இருந்து நீங்க ஓஎம்ஆர் ரொம்ப ஈஸியாவே ரீச் பண்ண முடியுங்க. ஸோ இந்த மாம்பாக்கம் ரோடும் உங்களுக்கு அந்த நாவலூர் கார்னை சொல்லுவாங்க அந்த ரோடும் கனெக்ட் பண்ணுறது நம்மளுக்கு இந்த டிஏபிசி கம்யூனிட்டி. நீங்க அந்த மாம்பாக்கம் ரோட்ல இருந்து இந்த டிஏபிசி கம்யூனிட்டிக்குள்ள என்டர் ஆகும் போது நீங்க வெளியில வரும்போது ஸ்ட்ரைட்டா நீங்க கார்னை போயிடலாம். நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் யாருன்னா இந்த கார்னை லொகேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது தாங்க. நம்ம சேனல்ல ரெகுலராகவே லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம்.
நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். அதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இங்கேயும் பாருங்கள், ஒரு ரெஸ்ட் ரூம்ங்க, 2 பெட்ரூம், ஆனால் 3 ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லையும் பார்த்தா அப்புறம் நம்மளுக்கு 6 feet வரைக்கும் டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரிங்க, கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபுல்லாகவே பார்த்துரும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் ஃபுல்லாகவே பார்த்துரும். அடுத்து நம்ம டெரஸ் பார்த்துடலாம் வாங்க. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதனா வேஸ்ட் திங்ஸ் அது மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எதனா வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸில் நீங்கள் வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணிக்கலாம் சரிங்களா. வாங்க அப்படியே டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. டெரஸ் ஃபுல்லாகவே கூலிங் டைல் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வாங்க நான் அதையும் காட்டிடுறேன். இந்த சைட் பாருங்கள், எவ்வளோ ரெசிடென்ஷியல் ஏரியா பாருங்கள், எவ்வளோ வீடுகள் இருக்குது பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு லைவாக தாங்க காட்டிட்டு இருக்கேன். நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்கு எதெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அது மட்டும் தான் நான் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ மேலே பாருங்கள், ஒரு சின்டெக்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. 2500 லிட்டர் நம்மளுக்கு வரும்னு நினைக்கிறேன். மேலே ஒரு டேங்க் இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே போகிற மாதிரி ஒரு ஏணி கொடுத்துருக்காங்க. சுற்றி ஏரியாவை பாருங்கள், ரீசெண்டாக நல்ல ஒரு க்ரோத் ஆகிட்டு வர ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி நான் எடுத்து வந்துருக்குங்க. இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்க, வீடு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ப்ரைஸை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 59 lakhs 59 லட்ச ரூபா நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதுலேருந்து பெரிய நெகோசியேஷன் இருக்காது, ஒரு சின்ன நெகோசியேஷன் தான் இருக்கும் சரிங்களா. கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பட்ஜெட்டும் லோ பட்ஜெட்டாக தான் போடுறேன். நெகோசியேஷனும் ஒரு சின்ன நெகோசியேஷனாக தான் இருக்கும். நம்ம சேனலில் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளோ ஜென்யூனாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.